அப்படி அவனுடைய பண்புகளை அதிகமாக தியானிக்கவே நம்ம இருக்கிறோம். அவன் பண்புகளை வாழக்கூடிய நம்ம இருக்கிறோம். அவனுடைய பண்புகளை எப்படி நம்ம தியானிக்கிறதுன்னு சொன்னால், இறைவன் சொல்கிறது 7:180, அல்லாஹ்வுக்கு அழகிய பண்புள்ளங்கிய பெயர்கள் இருக்கின்றன. அப்பண்புகளை கொண்டே நீங்கள் அவனை அழையுங்கள். அவனுடைய பெயர்களை தவறாக பயன்படுத்துவோரை விட்டுவிடுங்கள். அவருடைய செயலுக்காக அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு அழகிய பண்புகள் அழகிய பெயர்கள் உள்ளன, இருக்கின்றன. அல்லாஹ் அவற்றை கொண்டு அழைக்க சொல்கிறான். இப்போ எனக்கு அமைதி வேணும், ஏன்னா வாழ்க்கையில் பிரதானம் வந்து அமைதி. ஒரு மனுஷனுக்கு உணவு முக்கியமா அமைதி முக்கியமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் உணவுன்னு சொல்லுவோம். ஆனால் உணர்றவங்க வந்து அமைதி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. காரணம், எவ்வளோதான் ருசியான உணவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு சங்கடமான செய்தி நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் உடனே நம்ம உணவை தள்ளி வச்சுருவோம். முதல்ல அமைதி தான் முக்கியம். அமைதி இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுவோம், இல்லை சாப்பிட மாட்டோம். அப்போ வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரதானம் அமைதி. அந்த அமைதியை இறைவன்கிட்ட கேட்கும் பொழுது அவனுடைய பேர் அமைதி அளிப்பவனே. ஏன் நமக்கு அந்த அமைதி கிளஞ்சின்னு சொன்னால், நம்ம மனசுக்குள்ளே அவனை தவிர மற்ற எல்லாத்தையும் உள்ள வச்சுருக்கிறோம். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு தான் இதயங்கள் அமைதி பெறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் நாமளோ அல்லாஹ்வை தவிர எல்லாமே மனசுக்குள்ளே இருக்குது. யாரை பற்றியாவது கோபதாபங்களோ பயம் வெறுப்போ இருக்குது, அல்லது யாரை பற்றி இணைவிப்பு இருக்குது. அதன் காரணமாக மனசு அமைதி இல்லை, மனசு பாரமாக இருக்குது. அப்படி மனசு பாரமாக இருக்கும்போது நம்ம உடலே நம்ம சுமையாயிரும். இப்போ மனசு சுகமாகணும்னு சொன்னால் என்னுடைய அத்தனை இணைப்பை நீக்க வேண்டியிருக்கு, அத்தனை கோபதாபத்தையும் நீக்க வேண்டியிருக்கு. உங்களால் முடியாது, நம்மளால் முடியாது. இப்போ இந்த மனசுக்குள்ளே யாரை பற்றியாவது சின்ன வருத்தங்களோ சங்கடங்களோ கோபங்களோ ஒரு விதாச்சத்தில் இல்லாமல் இல்லை. அப்படி வரும்பொழுதே என்னுடைய வேண்டாமே அந்த எண்ணத்தை நீக்கணுமே நம்மகிட்ட கேட்கணும். ஷைத்தான் உம்முடைய மனதில் ஏதேனும் ஊசலாட்சி தோன்றினால் உடனே நீங்கள் அல்ல பாதுகாப்பு தேடுங்க. அப்போ நம்ம அதை கவனிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். யாரை பற்றியாவது சின்ன வருத்தங்கள் வருது, ஒரு சின்ன சோறு வருது, கவலை வருது, நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு கவலை வருது, ஒரு பயம் வருது, வரும்பொழுது என்னுடைய வேண்டாமே, இது ஷைத்தானோட எண்ணமாக இருக்குது. மனசுக்கு அமைதி கிடைக்கக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் அல்லாட்டிருந்து வருது, மனசுக்கு அமைதி கிடைக்கக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் ஷைத்தான்ட்டு வருது. அப்போ நம்ம அதை கவனமாக செய்வே இருக்கணும். என் மனசுக்குள்ளே இவங்களை பற்றி நினச்சாவோ அல்லது யாரை பற்றியாவது பேசினாவோ மனசு அமைதிக்கலைன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த பேச்சை பேச வேணாம் தடுக்கிறான். ஷைத்தான் அதை தூண்டி விட்டே இருக்கிறான். அப்படி தூண்டும் பொழுது என்னுடைய இந்த தூண்டுதல் நீ பார்த்துக்கோ. நீ ஆரோக்கியம் காலம்னா வீணான பேச்சுகள் வேண்டாம், வீணான எண்ணங்கள் வேண்டாம், வீணான செயல்கள் வேண்டாம், வீணான பார்வைகள் வேண்டாம். இதெல்லாம் தான் பாவத்தை பண்ணுறோம். நம்ம பாவம் பண்ணக்கூடியதெல்லாம் எண்ணங்களையும் பேச்சுகளையும் செயல்களையும் பார்வைகளையும் தான். அந்த அவயங்களை நம்ம இறைவன்கிட்ட இருந்து உதவி தரும்பொழுது இறைவன் அதை பரிசுத்தமாக அல்ல போதுமானம். அதை உணர்ந்து கேட்குறோமா அல்ல உணர்ந்துக்கிட்டே இருக்கிறோமா, அதை ஒத்துக்கிட்டு இருக்கோமா, இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறோமா, இதுதான் தியானம்.